வெல்கம் டு filingbuying.com. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிகினர்ஸ் கைட் டு கம்பெனி ஃபார்மேஷன். ஒரு கம்பெனி ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதோட கேபிட்டல் எப்படி கொண்டு வர போகிறோங்கிறது மாதிரி நிறைய டாபிக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசுகிறது பிஸ்னஸ் பிளான் எப்படி செய்கிறது. ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணோடனே நமக்கு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் அது. என்னோட கம்பெனி ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம், அதில் எப்படி பிஸ்னஸ் பிளான் தயாரிக்க போகிறோங்கிறத இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ உங்களை ஒரு ஸ்டேஜில் பேச சொல்கிறாங்க, உங்கள் கம்பெனியை பற்றி, உங்கள் ப்ராடக்ட் பற்றி என்னெல்லாம் சொல்லுவீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பேசுவீங்க, யார் உங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு எப்படி சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதா இந்த பிஸ்னஸ் பிளானுங்கிறது. ஒரு நார்மலாக ஒரு மிருகம் வேட்டையாட போகுது அப்படின்னா நம்ம நினைப்போம் போகும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்காது. அதில் எங்கெங்கெல்லாம் இதோட உணவு எங்கே இருக்குது, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாத்தையும் அது கண்டுபிடிக்கணும். இதோட ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்கும், சில மிருகங்கள் வேகமாக அடிக்கும், சில மிருகங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடும். ஸோ இதோட வீக்னஸ், ஸ்ட்ரென்த் அண்டு காம்படிட்டரோட வீக்னஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அதால் கரெக்டான பொருளை சாப்பிட முடியும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பிஸ்னஸ்ங்கிறது. பிஸ்னஸில் நீங்கள் ஒரு பிளானை ரெடி பண்ண போகிறீங்க. அந்த பிஸ்னஸ் பிளானுங்கிறது என்ன, என்னோடய ப்ராடக்ட் என்ன, என்னோடய சர்வீஸ் என்ன, நான் எந்தெந்த ஏரியாலாம் சர்வீஸ் பண்ண முடியும், என்னோடய கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, என்னால் எவ்வளவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண முடியும், என்னோடய ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சர் என்ன பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளைட் கம்பெனி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட 1 லட்சம் தான் இருக்குன்னா உங்களால் பண்ண முடியாது. ஸோ இதை பிஸ்னஸ் பிளானில் போட்டால் தான் தெரியும். ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் கனவு கண்டுக்கிட்டே இருப்போமே தவிர அந்த கனவை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷனில் இறங்க மாட்டோம். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறது ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி, என்னோடய சேல்ஸ் இவ்வளோ வரும், என்னோடய ரெவென்யூ இவ்வளோ வரும், நான் இவ்வளோ பில் பண்ண போகிறேன், இத்தனை கஸ்டமரை நான் ரீச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பிளானை ரைட்டிங்கில் கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் உங்களோட இன்வெஸ்டர்கிட்டையோ உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்கிட்டையோ அந்த பிளானை உங்களால் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா பிஸ்னஸ் பிளானுங்கிறதான் உங்களோட விஷன், மிஷன் ஸ்டேட்மெண்ட்டோட மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். அதுதான் நம்ம கம்பெனியோட ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஜாதகத்தை நீங்கள் காட்டும்போது தான் உங்களோட இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பேங்கர், வேறு வெஞ்சர் ஃபண்டிங் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பிளான் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு. எகெயின் வெல்கம் டு filingbuying.com. இப்போ நம்ம ஒரு பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாடல் டெம்ப்ளேட்டை நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கான ரெஃபரன்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இவ்வளோ நேரமாக பிஸ்னஸ் பிளான் ஏன் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ பிஸ்னஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் இந்த டெம்ப்ளேட் இது ஒரு ஸ்டாண்டர்டான டெம்ப்ளேட். நீங்கள் வேணுங்கிறப்ப மாடிஃபை பண்ணிக்கலாம். இது டெஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் உங்களுக்கு இருக்குது. ஒரு பிஸ்னஸ் பிளானை நீங்கள் எழுத போகிறீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை கஷ்டமாக பேர்டனாக நினைக்காம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க, உங்களோட பிஸ்னஸ் ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. இதை கிளியராக எழுதணும். இதில் நிறைய பார்ட் இருக்குது. இதுக்கப்புறம் இதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட். ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. இதில் 1 பேஜோ 2 பேஜோ நம்ம கம்பெனி, ப்ராடக்ட், மேனேஜ்மெண்ட் எல்லாரையும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன ஏரியாவில் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ், இது எப்படின்னா இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொத்தம் 11 டெம்ப்ளேட் இருக்கும். 11 ஒர்க் ஷீட்னு சொல்லுவோம். இந்த ஒர்க் ஷீட்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி எழுதுனீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக எழுத முடியும். அண்ட் ஆல்வேஸ் அதை ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் ஒரு பர்பஸ் மாறும். ஒரு பேங்கர் கொடுக்கும்போது ஒரு மாதிரி எழுதணும், ஒரு இன்வெஸ்டர் கொடுக்கும்போது ஒரு மாதிரி எழுதணும், டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் கொடுக்கும்போது ஒரு மாதிரி எழுதணும், உங்களோட இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டு கொடுக்கும்போது ஒரு மாதிரி எழுதணும். ஸோ அந்த பர்பஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன், அடுத்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், மார்க்கெட்டிங் பிளான், அதில் SWOT அனாலிசிஸ் இருக்குது, காம்படிட்டர் டேட்டா கலெக்ஷன் இருக்குது, காம்படிட்டிவ் அனாலிசிஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் பிளான், மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதோட டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம் நம்ம. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக அப்பெண்டிசஸ்ன்னு சொல்லுவோம். இது எதுக்கான, சப்போஸ் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ரெஃபரன்ஸ் ஒரு சின்னதாக 10 பேஜ் 20 பேஜ் ஆர்டிக்கலாக இருக்குது, அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதிலே கொடுக்காம நீங்கள் அப்பெண்டிக்ஸில் வச்சுருங்க. ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் நம்ம நார்மலாக பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 பேஜ் தான் இருக்கணும். போர் அடிக்காமல் இருக்கணும். அது படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கணுன்னாவே அதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கங்கள் கம்மியாக வைக்கணும். உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்பெண்டிக்ஸ்ன்னு தனியாக வைங்க. ஸோ ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிஸ்னஸ் பிளான் பற்றி பேசுகிறீங்க, உங்களோட கோல்ஸ் என்னன்னு பேச போகிறீங்க, டார்கெட் ஆடியன்ஸ், மேனேஜ்மெண்ட் டீம் என்ன, உங்களோட காம்படிஷன் ஸ்ட்ரென்த் என்ன, ஃபினான்ஷியல் அவுட்லுக் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு ஐடியா கேதர் பண்ணி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷனுங்கிறது ரொம்ப சிம்பிள். மிஷன், விஷன், ஃபிலாசபி, நீங்கள் லாங் டேர்ம் என்ன பண்ண போகிறீங்க, ஷார்ட் டேர்ம் கோல் என்ன வச்சுருக்கீங்க, உங்களோட டார்கெட் மார்க்கெட் என்ன, உங்கள் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்குது, உங்களோட லீகல் ஸ்ட்ரக்சர் பற்றி பேச போகிறீங்க. இந்த ஒர்க் ஷீட்டை ஃபில் பண்ணிங்கன்னாவே போதும்.
இப்போ சம்டைம் நீங்கள் பேசும்போது ஸ்டேஜில் பேசும்போது கேட்பாங்க உங்கள் மிஷன் என்ன விஷன் என்னம்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் பேசிக்க முடியும். ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ராடக்ட் என்ன, நீங்கள் ஒரு கஸ்டமரோட என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறீங்க. ஏன்னா கஸ்டமரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பெட்டராக பண்ண முடியும். யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் வேணும். நீங்கள் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கீங்க, நீங்கள் வர்ற கஸ்டமருக்கெல்லாம் சொல்கிறீங்க சார் நீங்கள் என்ன கேட்டாலும் என்கிட்ட கிடைக்கும் சார், மெடிசனில் ஆரம்பித்து நான் வந்து ஃபுட் ஐட்டம் கொடுப்பேன், எல்லாம் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், அப்படி இப்படி கார் வரைக்கும் சேல் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை கிரியேட் ஆகாது. இதே வால்மார்ட் மாதிரி ஒரு பெரிய கடைக்குள்ளே போகிறீங்க, ஒரு 500 ஏக்கரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 100 ஏக்கரில் இருக்குது, அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொன்னேன்னு சொல்கிறாங்க எல்லாமே எங்கள்கிட்ட கிடைக்கும் அப்படின்னாங்கன்னா நம்ம நம்புவோம். ஏன்னா அந்த ட்ரஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக க்ரியேட் ஆகும். ஸோ எப்பவுமே வந்து பிஸ்னஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லாதீங்க, எல்லாமே என்ன இருக்கோ அதை மட்டும் பேசுங்க. பட் ஆல்வேஸ் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் பேசுங்க. நம்மளோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன ப்ரிப்பரேட்டரி ஃபியூச்சர்ஸ் என்ன வச்சுருக்கீங்க, இந்த இடத்துல நான் டீலர்ஷிப் இந்த ஏரியாவுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இங்கே பாருங்கள். ஸோ உங்கள் ப்ராடக்டை வந்து நீங்கள் எப்படி ப்ரைஸிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த ஷீட்டை ஃபில் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுங்க. உங்கள் சப்ளையர் என்ன, யார் என்னென்னு. மார்க்கெட்டிங் பிளான் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரிசர்ச் ரொம்ப முக்கியம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் ரிசர்ச்சில் என்னோட டோட்டல் சைஸ் என்ன, என்னோட ஏரியா ஸ்ட்ரென்த் என்ன, எங்கே நான் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்தியாவிலே 30 கோடி தான் உங்களால் சேலே பண்ண முடியும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் 1000 கோடி பிஸ்னஸ் பண்ணணுன்னா சாத்தியமே கிடையாது. ஸோ உங்களோட டோட்டல் சைஸ்க்குள்ளே தான் உங்களோட பிஸ்னஸ் இருக்கும். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் யார், அவங்களோட டோட்டல் சைஸ் என்ன, ட்ரெண்ட் என்ன, இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கா. சில பிஸ்னஸில் என்ட்ரியே நீங்கள் பண்ண முடியாது, டஃப்பாக இருக்கும், லைசன்ஸ் வேணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் சிகரெட் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதை கவர்மெண்ட் எப்போ வேணாலும் பேன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது த்ரெட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் இருக்குது. உங்களோட என்னென்னலாம் இருக்குது, அதில் என்னென்ன வீக்னஸ் இருக்குது, எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த ப்ராடக்ட் எப்படி டெலிவரி பண்ண போகிறீங்க, இது ஆன்லைன் ஆஃப்லைனா, உங்கள் பையர் எப்படி இருப்பாங்க, உங்கள் பிஸ்னஸ் செக்மெண்ட் என்ன, கீ காம்படிட்டர்ஸ் யார், அந்த காம்படிட்டர்ஸோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அவங்களுக்கு என்னென்ன இருக்குது, அவங்களோட மார்க்கெட் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறத இந்த ஷீட்டில் நம்ம ஃபில் பண்ணுவோம். உங்களோட பொசிஷனிங், உங்களோட நீட்ஸ், என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் வந்து பிரிண்ட் மீடியான்னு ஒரு கம்பெனி பேர் வச்சுட்டேன், ஆனால் சொல்கிறேன் நான் ஆன்லைனில் கூகுளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாருமே கொஸ்டின் கேட்பாங்க, என்னங்க பிரிண்ட் மீடியான்னு வச்சுருக்கீங்க, பிரிண்ட் தானே பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ உங்களோட ப்ராடக்டை நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க, மார்க்கெட்டிங்கில் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க, என்னோட லொக்கேஷன் அட்வான்டேஜ் என்ன, என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் என்ன, நான் ஆன்லைனில் பண்ண போகிறேன்னா டைரக்ட் சேல்ஸ் பண்ண போகிறேன்னா எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுங்க. அதுபோக 12 monthsோட நெக்ஸ்ட் 1 yearோட சேல்ஸ் ஃபோர்காஸ்ட், எனக்கு இவ்வளோ வரும், இவ்வளோ பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணணும். இப்போ 5 லேபர் இருக்காங்க, அதுக்கு பதிலாக நான் ஒரே ஒரு மிஷினை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது உங்களோட அட்வான்டேஜ். நீங்கள் அதை பிஸ்னஸ் பிளானில் ஆட் பண்ணிக்கலாம். இன்வென்ட்ரி எவ்வளோ ஸ்டாக் வைக்கணும், ஜஸ்ட் இன் டைம் மாதிரி கம்மியாக வைக்க முடியுமா, ஓரளவு எப்படி மேனேஜ் பண்ண முடியும், என்னோட சப்ளையர் யார் யார். நம்ம பிஸ்னஸ் பிளானில் எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பார்க்குறவங்க, அவங்களே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆர்கனைசேஷன் சார்ட், எம்டி, அது கீழே டைரக்டர்ஸ், அது கீழே மேனேஜர், சூப்பர்வைசர், ஸ்டாஃப்ஸு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப் எக்ஸ்பென்சஸ், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்னா எந்த மாதிரி எல்லாம் வேணும், அதே இது வந்து என்னோட ரெகுலராக பண்ணக்கூடிய செலவெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணணும். இந்த ஃபினான்ஷியல் பிளான் ப்ரொஜெக்ஷன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி இதோட அட்டாச் பண்ணால் மட்டும்தான். நார்மலாக 1 yearக்கு போதும், சப்போஸ் வேணும்னா 3 yearsக்கு பண்ணணும், கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் போட்டால் மட்டும்தான் உங்களால் பிரேக் ஈவனை கண்டுபிடிக்க முடியும், அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை பற்றி பார்க்க முடியும். அதுபோக ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட பிஸ்னஸ் பிளானை ரிஃபைன் பண்ணிட்டே இருங்க. ஒரு டைமும் திரும்ப மாடிஃபை பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட கொடுக்க போகிற ஆளுங்களை பொறுத்த, ஒரு பேங்கராக இருந்தால் அவங்க என்ன கேட்பாங்க, எவ்வளோ பணம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எப்போ ரீபே பண்ணுவீங்கம்பாங்க. இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பணம் எப்போ வேணும், அவங்களோட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி சொல்லணும். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தால் குவாலிட்டி கண்ட்ரோல் அதை பற்றி சொல்லுவோம். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் வேறு மாதிரி பேசுவோம். ரீட்டைல், இ-காமர்ஸ், சாஃப்ட்வேர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறது உங்களோட பிஸ்னஸை மற்றவங்களுக்கு நீங்கள் எப்படி எடுத்து காட்ட போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸ், உங்கள் மைண்டில் இருக்க பிஸ்னஸை அவங்கள நம்ப வச்சா மட்டும்தான் அவங்கள்ட்ட சப்போர்ட் வரும். இதர் மணியாக இருக்கலாம், இல்லை மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், சம்டைம்ஸ் சப்ளையரோட லைசன்சிங்காக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கலாம். ஸோ அவங்களை நம்ப வைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பிளானை பெட்டராக ப்ரொஜெக்ட் பண்ணணும். வெல்கம் டு filingbuying.com. இது பிகினர்ஸ் கைட் டு கம்பெனி ஃபார்மேஷன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒரு பிஸ்னஸ் பிளான் எப்படி பண்ண போகிறோம், நம்மளோட பிஸ்னஸ் சக்ஸஸ்க்காக எப்படி இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை கரெக்டாக ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஃப்யூச்சரில் பயங்கரமான ஒரு க்ரோத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எகைன் வெல்கம் டு ஃபைலிங் பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.